வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தவறான தகவலை தர்மேந்திர பிரதான் பரப்புகிறார் என்று அன்பில் மகேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். முன்னதாக PMC பள்ளிகளை நிறுவ தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்ததாக அறிக்கை ஒன்றை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருந்தார். தேசிய கல்விக் கொள்கையில் மத்திய கல்வி அமைச்சர் தவறான தகவல்களை பரப்புகிறார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை ஏப்ரல் மே மாதங்களில் விடப்படுகிறது. கோடை விடுமுறையின் போது பேருந்துகள் மற்றும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும். எனவே கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டம் அருகே புத்தகம் தூக்க வேண்டிய கையில் வீச்செறிவால் பேருந்தில் வந்த மாணவனை வெட்டிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிறவி பொய்யர். 2 நிமிடங்களில் அவர் சுமார் 10 பொய்களை எளிதில் பரப்புகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் குறித்த காலத்தில் நிரப்பி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேங்கை வயல் வழக்கில் காலையில் சரணடைந்தவர்களுக்கு மாலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் போதைப்பொருள் உழவுவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணி ராஜன் போலீசில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய சோதனையில் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் 3 பேர் மற்றும் கஞ்சா சப்ளை செய்த தனியார் கொரியர் அதிகாரி கைது செய்யப்பட்டனர். தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மை மாறிவிடாது என்று தர்மேந்திர பிரதானுக்கு அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏழை மக்களுக்கு மோடி அரசு துரோகம் செய்வதாக மக்களவையில் திமுக MP K. ஈஸ்வரசாமி காட்டமாக பேசியுள்ளார். கடலூரில் புத்தக திருவிழாவை முன்னிட்டு குறும்படம், மின் பதாகைகள், புகைப்பட போட்டிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று இந்திய மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 50. இவர் சென்னை மெரினாவில் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்து வந்தார். இதற்காக அவர் அயனாவரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று ரமேஷ் மெரினா கலங்கரை விளக்கம் அருகே உள்ள காமராஜர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது சாலையை கடக்க அவர் முயன்றபோது அங்கு வந்த ஒரு கார் திடீரென ரமேஷ் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் ரத்த வெள்ளத்தில் சாலையில் துடித்துக் கொண்டிருந்தார். உடனே அக்கம் பக்கத்தினர் ரமேஷை மீட்டு ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் ஆஸ்பத்திரியில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ரமேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த சாம் சிவானந்தம், வயது 25 என்பவரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை மற்றும் அஞ்செட்டி வட்டங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 14ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்த பெரியசாமி என்பவர் தொடர்ந்து பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட காவல் ஆய்வாளர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். மாணவன் மீது தாக்குதல் ஏற்பட்டதில் தமிழ்நாடு SC/ST ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ராமச்சந்தர் இவர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று காலை அவர் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது அவர் மருத்துவமனையில் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் அதே சமயம் மருத்துவமனையில் இருந்த ஊழியர்களிடம் தன்னை வெறிநாய் கடித்துவிட்டதாக கூறியுள்ளார். மருத்துவர்கள் ராமச்சந்தரை தனி வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி தனி வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மதிய நேரத்தில் சிகிச்சையில் இருந்தபோது திடீரென அங்கிருந்த அறிவிப்பு பலகையின் கண்ணாடியை உடைத்து தனது கழுத்து மற்றும் பிற்பகுதியில் கீறிக்கொண்டு தனது உடலை மாய்த்து கொண்டார். இலங்கை பெண்ணான துஷாந்தினி திருச்சி சமயபுரம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஊழியராக வேலை பார்க்கும் வாலிபர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இலங்கை குடியுரிமையை மறைத்து இந்திய பாஸ்போர்ட் எடுத்தபோது அக்கா, தம்பி இருவரும் கைது செய்யப்பட்டனர். மலை மாவட்டமான நீலகிரியில் விண்ணதிர முழங்கிய பழங்குடிய இசைக்கருவிகளோடு மக்கள் வெள்ளத்தோடு பொக்காபுரத்தம்மாள் அருள் பாலித்தார். தமிழக MPக்கள் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்ததற்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்துள்ளார். வரும் மார்ச் 14 முதல் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.
விஞ்ஞான வளர்ச்சியினால் தொழில்நுட்பங்கள் விரிவடைந்த நிலையில் அதற்கேற்ப குற்ற சம்பவங்களும் வினோத பாதையில் பயணிப்பது அதிர்ச்சியாகவும் புலன் விசாரணைக்கு சவாலாய் உருவெடுத்திருப்பதும் காவல்துறை மட்டத்தில் பரபரப்பான விவாத பொருளாகிவிட்டது. அதற்கேற்ப நடந்த சம்பவங்களும் அவர்களின் விவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தெரியாமல் உடலை சாம்பலாக்கும் கிரிமினல் ஃபார்முலாவால் அடுத்தடுத்து பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் தலித் மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதோடு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காலி அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதா என்று அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான மொழிப்போர் தமிழ்நாட்டில் மீண்டும் வராமல் தடுக்கும் பொறுப்பு ஒன்றிய பாஜக அரசுக்கு இருக்கிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் தி. வேல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே வேங்கவயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அசுத்தம் கலக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வேங்கைவயல் வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் புகழ் பெறுவதற்காகவும் லைக்ஸ்களை வாரி குவிப்பதற்காகவும் இன்றைய இளைஞர்கள் சில ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் ரீல்ஸ் எடுத்து அதன் மூலம் புகழடைவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று பலரும் நினைக்கின்றனர். இந்த நிலையில் வெயிட்டிங் ஃபார் 302 ரீல்ஸ் வெளியிட்ட சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளான். தமிழ்நாட்டில் இதுவரை புதிதாக 18 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பாலியல் புகார்கள் மீது பள்ளி கல்வித்துறை சார்பில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் சிம்பொனி இசையை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு சென்னை வந்த இளையராஜாவுக்கு பலரும் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே இளம் இசையமைப்பாளர் லிடியன் நாதஸ்வரம் தான் இளையராஜாவுக்கு சிம்பொனி எழுத உதவினார் என வதந்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது. இந்நிலையில் இளையராஜா, தம்பி இது சிம்பொனி இல்ல, முதல்ல சிம்பொனினா என்னன்னு தெரிஞ்சுக்கோ என்று வதந்தி குறித்து தெரிவித்துள்ளார். என்சிசி மாணவர்களுக்கான புதிய கண்டுபிடிப்பு போட்டியில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற நெல்லையைச் சேர்ந்த என்சிசி மாணவன் டேவிட் சாலமோனுக்கு நெல்லை சரக டிஐஜி பா. மூர்த்தி கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். திமுக அரசை நடத்த முடியாமல் திணறுகிறது என்று சசிகலா பேசியுள்ளார். அரசு தரவுகளின் அடிப்படையில் நடப்பு ஆண்டு 2024 அக்டோபர் முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு ரூபாய் 15,504 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ளனர். பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ளார். ஏர்டெல்லுடன் இணைந்த எலான் மஸ்க் நிறுவனத்தால் இந்தியாவில் விரைவில் செயற்கைக்கோள் சேவை தொடங்க உள்ளது. மும்பை லீலாவதி மருத்துவமனையை நடத்தும் அறக்கட்டளை முன்னாள் அறங்காவலர்கள் ரூபாய் 1,200 கோடி அளவு நிதி மோசடி செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள லோக்சபா தொகுதிகள் அதிகரிக்கக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென போலீசாருக்கு டெல்லி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பயணிகளுடன் ரயிலை கடத்திய கிளர்ச்சியாளர்கள் பரபரக்கும் பாகிஸ்தான் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவுக்கும் மொரீஷியஸ் நாட்டுக்குமான பிணைப்பு ஆழமானது, மிகவும் வலுவானது, வரலாறு, பாரம்பரியம், கலாச்சார உணர்வில் வேரூன்றி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து அவர்களது தாயகத்திற்கு நாடு கடத்தப்பட்டு மீண்டும் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் 3 பேர் புதுடெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார், ஆனால் உண்மை என்று தர்மேந்திர பிரதான் மீண்டும் ஆவேசமாக பேசியுள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையையும் அதில் இருக்கும் மும்மொழிக் கொள்கை பெயரிலான இந்திய திணிப்பையும் எதிர்த்து நேற்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரசு மருத்துவமனைகளில் முஸ்லிம்களுக்கு தனி வார்டு ஒதுக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச பெண் பாஜக எம்எல்ஏ கேட்டகி சிங் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில பாரதிய ஜனதா மகளிர் அணி பொதுச் செயலாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உருக்கமான கடிதம் சிக்கியுள்ளது. பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு அடுத்த 2 ஆண்டு சவாலானது. குரு கம்பீர் மாற்றத்தை நோக்கி இந்திய அணி சவாலை சமாளிப்பாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாற்றுத்திறனாளி நட்சத்திரங்கள் பங்கேற்கும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் வரும் செப்டம்பர் மாதம் டெல்லியில் நடக்க உள்ளது. இதற்கு முன்னோட்டமாக உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகளம் முதன்முறையாக டெல்லியில் நேற்று துவங்கியது. உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகளத்தில் இந்தியாவின் ரமேஷ் 2 தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி மும்பையை வீழ்த்தியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 64,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,020 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.